திமுக மாவட்ட அலுவலகத்தில் அவருடைய மேசை இப்படி தட்டி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஷானவாஸ் மீது இருந்த அதிருப்திகளும் உங்கள் மீது விழுந்ததாக செய்திகள்லாம் பார்த்தோம். எங்கள் பாசறையில் வளர்ந்தவர் தான் அனூர் ஷானவாசம். ஸோ இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. ராஜவேல் அவர்களே அப்படின்லாம் பேசக்கூடாது. நீங்கள் தான் தாவாய்க்காவோட உறவில் இருக்கீங்கள்ல, திமுகவோட நீங்கள் ஏன் தொடர்ந்தோம்? நீங்கள் போய் தாவாய்க்காவோட சேர்ந்துருக்கலாம்ல. வருத்தப்படுறோம். ஒரிஜினல் பிளான் என்னன்னா, திமுகவை சிதைத்து விட்டால் அந்த இடத்துல தான் வரலாம் அப்படிங்கிற பாஜக வெட்டிய அந்த பொந்துக்குள்ள எடப்பாடி விழுந்து விட்டார். அப்போ 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணி இது பண்ண போய் தான் அங்கே வழங்கணும்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொல்கிறாங்கல்ல. எது ப்ராக்டிக்கலாக வெளிப்படையாக நடக்குதோ அதை தான் நம்ம நம்ப முடியுமே தவிர. உள்ள பேசுனாங்களா? இப்போ எங்களுக்கு வெளில தெரியாது, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. எனக்கும் தெரியாதுங்க, என்கிட்டையும் யாரும் பேசலை. தோழர்கள் கூட இதுதான் எங்களுக்கு தெரியல, ராஜவேல்கிட்ட மட்டும் சொல்லிட்டீங்க. சண்முகம் சொல்ல சொல்ல கூட இருந்த 24 பேரும் அவர் சொல்றது உண்மைங்கிற மாதிரியே முகபாவனை எல்லாமே இருக்குது. இப்போ சண்முகம் எங்கே காணாம போயிட்டாங்க. இனிமே தனி சின்னத்துல தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னது ஒரு பேசு பொருளாக இல்லை. சொன்ன விதம் வருத்தத்தோட சொல்லிங்களா? எல்லாம் அவங்களுக்கு தோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதனால நீங்க தான் அவர் சொல்றதான் சரி. இந்த தீர்மானம் 3 தீர்மானம் இருக்கு, அதெல்லாம் யாரும் உங்க வகையினர் கண்டுக்கவே இல்லை. எதை கண்டுக்கிட்டாங்கன்னா, இந்த 4வது தீர்மானத்தை அதையும் பாதியாக அதுலயும் 3வது பேராகிராஃப்ல இருக்கிற அதை மட்டும் எடுத்து நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சூடாஸ்டாங்க இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வரவேற்போம். வணக்கம் சார். தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாருமே ஓய்வு எடுக்க போவாங்க பிடிச்ச இடங்களுக்கு. நீங்கள் போனீங்களா இல்லை மண்ணடி தலைமையில் விழுந்தானா? ஓய்வெடுக்கெல்லாம் செல்லவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு மிக சொற்பமான ஒரு காலம்தான் இருந்துச்சு. அதனால் ஓய்வெடுக்கிறதுக்கான அவகாசம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் சில புத்தகங்களை வாசிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டேன். அது எனக்கு புத்தகம் வாசிப்பது மிகவும் பிடித்தமான ஒரு ஹாபி. அந்த அடிப்படையில் அந்த நேரத்தை புத்தக வாசிப்புக்கு தான் பயன்படுத்த முடிந்தது. பல்வேறு கேள்விகள் இருக்குது சார், அது பின்னாடி போவோம். பொதுவாக ஒரு வேட்பாளராக அந்த தேர்தல் முடிஞ்ச நாள் அப்புறம் வாக்கு எண்ணிக்கை தான். இந்த இடைப்பட்ட நாளில் வேட்பாளருடைய மனநிலை எப்படி இருக்கும்? வேட்பாளருடைய மனநிலை 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற பையன் மாதிரி உண்மைதான். தம்பி சொல்கிற மாதிரி எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரு பரீட்சை எழுதி முடித்தாச்சு. பரீட்சைக்காக நல்ல தயாரித்த மாணவர்கள் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையோட நம்ம நல்லதாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிருக்கோம், அதனால் நிச்சயமாக நம்ம நல்ல மார்க் பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருந்தது. என்ன காரணம்னா, நாகப்பட்டினம் தொகுதியில் மிக சிறப்பான முறையில் இடைவிடாமல் எந்த ஓய்வும் எடுக்காமல் அந்த தேர்தல் கள பணிகளை செஞ்சோம். எங்களோடு சேர்ந்து ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் கௌதமன் அவர்கள் முழு வீச்சில் என்னுடைய வெற்றிக்காக வேண்டி பாடுபட்டார். அதே போல் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் தொடங்கி கிளை செயலாளர்கள் வரைக்கும் ஒரு டீமாக செயல்பட்டாங்க. இப்போ அதாவது நம்ம பணியை நல்லா செஞ்சிட்டோம், அதாவது நல்ல எக்ஸாம் எழுதிட்டோம், ஆனால் நல்ல மார்க்கில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுடைய பணியும். அதே நேரத்தில் வாக்கு கேட்க போகும்போது பல்வேறு பகுதிகளுக்கு, அது திருமருகல் வடக்கு ஒன்றியமாக இருந்தாலும் சரி, தெற்கு ஒன்றியமாக இருந்தாலும் சரி, அதே போல் நாகப்பட்டினம் நகரமாக இருந்தாலும் சரி, நாகூர் நகரமாக இருந்தாலும் சரி, அதே போல் திட்டச்சேரி பேரூராக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கும்போது
தெம்பா நிச்சயமாக நாகப்பட்டினம் தொகுதியில் பாஸ் ஆயிடுவோம். வெற்றி பெறுவோம், எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோம், டிஸ்டிங்ஷனோட பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எனக்கு இருந்தது உண்மையிலேயே. இல்லை, நடுவில் வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி தலைவரை இந்த மாதிரி செய்தி வருது, தலைவரை இந்த மாதிரி செய்தி வருது, ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க. அந்த இப்போ தான் வந்துருச்சுல்ல சர்வே அது இதுன்னு கருத்து கணிப்பு, பிந்தைய கருத்து கணிப்பு, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு 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 மன அழுத்தம் இருந்தது உண்மையா? அதாவது தேர்தல் நேரத்தில் வந்து அந்த தொகுதியினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் எனக்கு வந்தது உண்மைதான். அதையெல்லாம் சரி செய்வதற்கான முயற்சிகளை நிச்சயமாக வந்து நம்ம செஞ்சோம். அதனால் வந்து தேர்தல் முடிந்த பிறகு அந்த மாதிரி யாருமே சொல்லலை. சொன்னவங்க எல்லாம் ஒரு பாசிட்டிவாக நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கௌதமன் வந்து திமுக மாவட்ட அலுவலகத்தில் அவருடைய மேசை இப்படி தட்டி, தலைவரை நீங்கள் தான் எம்எல்ஏ, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு சொன்னது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்போ அந்தளவுக்கு ஒத்துழைப்பு, அது நிச்சயமாக முழுமையான ஒத்துழைப்பு. என்னுடைய தொகுதிக்கு வந்து சென்ற சில நண்பர்கள், அவர்கள் ஊடகவியலாளர்கள் உண்டு, அதே மாதிரி பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் உண்டு, அவர்களெல்லாம் தேர்தல் முடிவு வந்த பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் ஒரு கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில் செய்த பணி ஒரு அற்புதமான பணி. அது வந்து தமிழ்நாடு முழுவதும் திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் கூட அந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்போடு அவங்க பணியாற்றியிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக வந்து திமுக நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னதையும் என்கிட்ட சொன்னாங்க. அதையும் நான் உங்களோட இந்த டீ குடிக்கிற நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வரேன். சார், நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து மாற்றுக் கட்சியினருக்கே கொடுக்குறாங்க. முன்னாடி தமிழ்மூன் அன்சாரியாக இருக்கலாம், அதற்கப்புறம் இப்போ ஷானவாஸாக இருக்கலாம், அடுத்து நீங்கள். இப்போ உங்களுக்கு வந்து வேறு விதமான சிக்கல், ஷானவாஸ் மாதிரியே இவங்க வெளியூருக்காரங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தொகுதிக்குள்ளே போணுச்சா? இன்னும் சொல்ல போனால் ஷானவாஸ் மீது இருந்த அதிருப்திகளும் உங்கள் மீது வந்து விழுந்ததாக செய்திகள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் களத்தில் எப்படி இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சா? அதாவது எந்த தொகுதியை யாருக்கு ஒதுக்கணுங்கிறது அது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இன்னும் சொல்லப்போனால் 2021 தேர்தலில் எங்களுடைய விருப்ப தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக ஒன்று நாகப்பட்டினம் இருந்தது. ஆனால் வந்து அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தது. எங்கள் பாசறையில் வளர்ந்தவர் தான் ஆலூர் ஷானவாசம். அவர் போட்டியிட்டார். அவருடைய வெற்றிக்காக எங்கள் கட்சியினரும் சிறப்பான முறையில் இப்போ களப்பணி ஆற்றினாங்க. அதனால் வந்து அது திமுக தலைமை எங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் தொகுதியை வந்து ஒதுக்கிச்சு. மிகப்பெரிய அளவில் வந்து அந்த மாதிரியான எந்த அதிருப்தியும் இல்லை. ஏன்னா அவர் நல்லாவே வந்து பணிகளை வந்து செஞ்சுருக்காரு. அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக போகலை. என்னென்னா அந்த கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க பாருங்கள், அதுதான் வந்து சந்தேகத்துக்குரியது. அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் இருக்காங்க. இப்போ என் தொகுதியில் பார்த்திங்கன்னா சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அப்போ அதில் நாகப்பட்டினம்னு ஒரு நகரம் இருக்குது. நாகப்பட்டினம் நகராட்சிக்குள்ளே நாகூர்னு அதுவும் ஒரு நகர அளவுக்கு உள்ள ஒரு பகுதியாக இருக்குது. அது தவிர திட்டச்சேரி என்கின்ற ஒரு பேரூர் இருக்குது. அதே மாதிரி திருமருகல் வடக்கு ஒன்றியம், திருமருகல் தெற்கு ஒன்றியம், இப்படியான ஒரு அமைப்பு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த கருத்து கணிப்புக்காக வேண்டி எப்படி வந்து கருத்து சொல்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. நாகப்பட்டினத்துலேருந்து அதில் உள்ள வாக்காளர்களில் குறைந்தது ஒரு 5 விழுக்காடு நாகூர்லேருந்து, அதே மாதிரி திட்டச்சேரிலேருந்து, அதே மாதிரி திருமருகல் ஒன்றியத்திலேருந்து எடுத்து அதை வந்து பகுப்பாய்வு செஞ்சால் ஒரு அளவுக்கு வரலாம்.
ஆனால் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது, கருத்து சொல்கிறவங்க நம்மள்ட்ட உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது காமெடியில் வர மாதிரி தென்னை மரத்துலையும் குத்துனா பனை மரத்துலையும் குத்துனா அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான இந்த ஒரு வருஷம் என்கிட்ட ஒருத்தர் கூட கேட்டதில்லை சார், இந்த தொகுதியில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க, இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் எங்கே நடக்குதுன்னு தேடிட்டு இருக்கேன் நான் அத்தனை வருஷம். சரி, உண்மைதான். ஸோ அந்த கருத்து கணிப்பில் 2-3 கருத்து கணிப்பில் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாகப்பட்டினத்தில் திமுக தோக்குது அப்படின்றாங்க. கருத்து கணிப்பு ஒன்று தோக்குது அல்லது இழுப்பறி அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து 9734 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கேன். இது வந்து ஒன்றும் இழுப்பறி அல்ல. வெற்றி தோல்வி சில 100 ஓட்டுகள், ஒரு ஓட்டில் கூட திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு நல்ல வெற்றி தான். அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை. ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே நம்முடைய கூட்டணி கட்சியில் இருந்த இப்போ திமுகவாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே நம்ம வெற்றி பெறுவோம். அதே மாதிரி களத்தில் பணியாற்றிய எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா ஒன்றியத்திலையும் எல்லா நகரத்துலேயும் நாங்களும் ஒரு டீமை போட்டு, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து திமுக கூட்டணியோட கோஆர்டினேஷனாக ஒரு ஒருங்கிணைந்து அந்த பணியை செஞ்சாங்க. எல்லாரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்றிலிருந்து தொடங்கி எங்கேயுமே வந்து பின்னடைவு இல்லை. முதல் சுற்றில் எடுத்த லீடு தொடர்ந்து அந்த லீடு வந்து வெற்றி பெற்றோம். ஆனால் தொங்கு சட்டமன்றம் எதிர்பார்த்தீங்களா? யாருமே எதிர்பார்க்காத தேர்தல் முடிவுங்க. ஃப்ராங்க்லி சொல்லப்போனால் கருத்து கணிப்பு செஞ்சவங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறுவனத்தை தவிர மற்றவர்கள் யாருமே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படும்னு சொல்லலை. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஆனால் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 1967க்கு பிறகு ஒரு கூட்டணி அமைச்சரவை அமையக்கூடிய ஒரு நிகழ்வாக இது முடிந்துவிட்ட ஒரு சூழலை பார்க்குறோம். சார், இதில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோல்வி அந்த செய்தி திடீர்னு விஜய்க்கு கிடைத்த பெரிய செல்வாக்கு. இப்போ ஒரு பக்கம் பேராசிரியர் ஜவாஹருல்லா வெற்றிங்கிற தகவல் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த செய்திகளை கவனிக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? என் மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி என்னுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய தனி செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இப்போதும் நாகப்பட்டினம் தொகுதியில் அவர் தான் என்னுடைய தனி செயலாளர். ரிஃபாய் என் கூடவே இருந்தார். மற்ற மாவட்ட நிர்வாகிகளும் இருந்தாங்க. அவரே அவருடைய முகநூல் பதிவில் போட்டிருக்காரு. காலையில் நான் முன்னணி, என்னுடைய தொகுதியில் நான் முன்னணிங்கிற செய்தி வருது. அதே நேரத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பின்தங்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே போல் எங்களுடைய பொதுச் செயலாளர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத், அவரும் வந்து மணப்பாறை தொகுதியில் பின்தங்கி இருக்கிறார். சென்ற முறை வென்று இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பு அவர் இழக்கக்கூடிய ஒரு நிலையில் உண்மையிலே அன்று நான் வந்து எனக்கு லீட் போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து என்னுடைய மனது வந்து ஒரு பெரிய சஞ்சலத்துக்குள்ளானது. அன்று மதிய உணவு கூட நான் உண்ணவில்லை. இது கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சாட்சி. அதே போல் வெற்றி பெற்ற அந்த செய்தி வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு சென்று அந்த தேர்தல் அதிகாரியிடம் அந்த வெற்றி பெற்ற சான்றிதழை பெற்ற பிறகு மிக தெளிவாக ஒன்றை நான் எங்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டேன். எந்த விதமான கொண்டாட்டமும் இருக்கக்கூடாதுன்னு. எந்த விதமான கொண்டாட்டமோ ஆர்ப்பரிப்போ அல்லது வெடி வெடிப்பதோ எதுவுமே இனிப்பு கொடுப்பது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லி, இந்த வெற்றியை ஒரு ஆர்ப்பரிப்பு இல்லாமல், ஒரு கொண்டாட்டம் இல்லாமல் வெற்றி பெற்றுவிட்டோம். மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காலத்தில் சேவையாற்ற வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சே தவிர கொண்டாடக்கூடிய மனநிலை இல்லை. அதில் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி
மக்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஏழை எளிய மக்கள்லாம் கூட அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை எல்லாம் சிறப்பாக வகுத்து ஒரு முன்மாதிரியான ஒரு அரசாங்கமாக அந்த அரசு இருந்தது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிக வீரியமாக நெஞ்சு நிமிர்த்தி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நம்முடைய மொழியை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நெஞ்சை நிமிர்த்து இந்த அரசு நின்றது. கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்னையில் மிகப்பெரிய ஒரு, அப்கோர்ஸ் அது அதிமுக ஆட்சியின் போது சென்னையில் திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை வலிமையாக எதிர்த்தார்கள். அதே போல் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நாசகர திட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்தபோது அதுக்கு எதிராக சட்டமன்றத்தில் வெளியிலேயும் பல நிகழ்வுகள், போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்ற போராட்டங்களில் திமுக நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள்லாம் பங்கு கொண்டாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்க, சட்டமன்றத்திலேயே இதை எதிர்த்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. இப்படியெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அது மட்டும் இல்லை, மாநிலங்கள் உரிமைக்காக பல விஷயங்களை சொல்லலாம். உதாரணமாக சொன்னால், ஒரு அரசு ஒரு தன்முனைப்பு காட்டக்கூடாது. ஒரு தவறை சுட்டி காட்டினா அந்த தவறை திருத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கணும். இந்த தொழிலாளர் சம்மந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வந்தபோது வேலை நேரம் சம்மந்தமாக, அப்போ அந்த சட்டம் கொண்டு வந்தபோது சட்டமன்றத்தில் அந்த இதை படித்து பார்க்குறேன், இந்த சட்ட முன்வடிவை படித்து பார்த்துட்டு, அப்போ முதல்ல என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இதை வந்து நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கணும், இன்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்தும் போது அறிமுகப்படுத்தக்கூடிய நிலையிலேயே அதை கடுமையாக எதிர்த்து நான் பேசுகிறேன். அதே போல் இடதுசாரி உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். இதையெல்லாம் செவிமடுத்த முதலமைச்சர் வந்து என்ன செய்கிறாருன்னா, தலைமைச் செயலகத்தில் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. அரசு துறை செயலாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த சட்டம் எப்படி ஒரு நாசகர சட்டம், தொழிலாளர்கள் காலங்காலமாக போராடி வென்றெடுத்த அந்த உரிமைகளை எல்லாம் அப்படியே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை சுட்டி காட்டுகிறோம். இதை வந்து ஒரு ஈகோவாக எடுத்துக்கல. உடனே வந்து அந்த சட்டத்தை முன்னோடியாக நிறைவேற்றப்பட்ட அந்த, ஏன்னா மெஜாரிட்டி இன்ஜி நிறைவேற்றினாங்க, அதை அப்படியே வந்து என்ன செய்கிறாங்க, வாபஸ் வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து சாதாரணமாக தமிழ்நாட்டு அளவில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை. இதையெல்லாம் செஞ்ச ஒரு முதலமைச்சர், கொளத்தூர் தொகுதியே மிக சிறப்பான, இன்றைக்கி கூட நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு சென்னையில் உள்ள தொகுதிகளில் கொளத்தூர் தொகுதி அவர் சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பான பணிகளை செஞ்சு அதுக்கு ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு குட்டி சிங்கப்பூர் வித்தின் சென்னை அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து மாற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் பின்தங்கி அவர் தோல்வி அடைகிறாருங்கிறது மிகவும் மனம் சஞ்சலப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்த தோல்விக்கு பிறகு அவரை பார்த்தபொழுது என்ன பேசினார் உங்கள்கிட்ட? தோல்விக்கு பிறகு நாங்கள் வந்து சந்திக்கும்போது, இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை, அரசியலில் இதெல்லாம் நடக்கும், மீண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் வெளிப்படுத்தும். உங்களுக்கு தைரியம் சொன்னார். ஆமாம், உண்மைதான். நீங்கள் அவருக்கு தைரியம் சொல்ல போக. ஆமாம், நீங்கள் சொல்கிற வெற்றி தோல்வி சகஜன்ட்டார் அவரே. ஆமாம், அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம், இதெல்லாம் சீரியஸாக எடுக்க வேண்டாம், நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்க, அது எனக்கு மகிழ்ச்சி, நல்லா செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். அந்த புது அசம்பிளி எப்படி பார்க்குறீங்க? இளைஞர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவையை விஜய் அமைச்சிருக்காரு. விஜய் அந்த சிஎம் சீட்டில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் அசம்பிளிக்குள்ளே உரை நிகழ்த்துனீங்க முதல் முறை, அதெல்லாம் பார்த்தோன்னோம்னா உங்களோட ஒரு அரசியல் முதிர்ச்சி, அரசியல் அனுபவம் வந்து அந்த பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த புது அரசாங்கத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த புதிய அரசாங்கம் வந்து இப்போ தான் பதவியேற்றிருக்காங்க. 2 அமர்வுகள் தான். ஒன்று பதவியேற்பு அமர்வு,
அதில் பேசுவதற்கு ஒன்றும் பெரிதாக இல்லை. அதுக்கு பிறகு தான் வந்து பேசக்கூடிய இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் அது வந்துச்சு. அதில் வந்து நாங்கள் வந்து பேசினோம். அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதே நேரத்தில் நான் என்ன தனிப்பட்ட முறையில் எண்ணுகிறேன் என்றால், நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த அரசாங்கத்தை பற்றியான ஒரு குறைத்து மதிப்பிடக்கூடியது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக தெரியல. திமுக தலைவர் அவர்களே சொன்னாங்க 6 மாதம் அவங்க பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இவர்கள் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து தான் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் ஆங்காங்கே வந்து அரசு நிர்வாக, உதாரணமாக வந்து ஒரு குழு கூட்டம் நடக்கும்போது அங்கே போய் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வது, அதை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பார்க்குறது, இதெல்லாம் வந்து அந்த அரசுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை வந்து தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் விடுமுறை தினங்களை முன்னிட்டு பேருந்துக்காக காத்து கொண்டு இருக்கும்போது அவர் சொன்ன கருத்து, நீ சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடல. அமைச்சர்ன்ற பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடாம தான் வேலை செய்யணும். எத்தனையோ அமைச்சர்கள் நான் பார்த்துருக்கேன் கடந்த காலங்களில் எந்த விதமான ஒரு சின்ன அளவு சிற்றுண்டி கூட எடுக்காமல் சில நேரங்களில் தொகுதிகளில் நின்று சில குழுக்கள் வரும்போது அல்லது சில ஆய்வுகளை செய்யும்போது அவங்க பணியாற்றியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியின்மையை வந்து காட்டுகிறது. இதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு ஓரியன்டேஷனை அமைச்சர்களுக்கும் இந்த அரசு கொடுக்கணும். எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு பாடத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கமாக வந்து சட்டமன்றத்தில் புதிய உறுப்பினர்கள் பதவி ஏற்கும்போது என்ன செய்வாங்கன்னா, சட்டமன்ற செயலகத்தின் சார்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு எடுப்பாங்க. நான் வந்து 2011 அது நடந்திருக்கு, 2021 நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை ஏன் அந்த பயிற்சி வகுப்பை நடத்தலைன்னு தெரியல. இல்லை, சபாநாயகர் இல்லை, சட்டமன்ற செயலாளர் 2011 சட்டமன்ற செயலாளராக இருந்த ஏஎம்பி ஜெயினுலாப்தீன் அந்த பயிற்சி வகுப்பை வந்து நடத்தினார். அதே மாதிரி 2021 தற்போதைய நம்முடைய செயலாளர் முனைவர் சீனிவாசன் அந்த வகுப்பை நடத்தினார். இது நடத்தாததின் காரணமாக சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. ராஜவேல் அவர்களே அப்படின்லாம் பேசக்கூடாது. நம்ம அட்ரஸ் பண்ணுறது சபாநாயகரை மட்டும்தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. அதில் வந்து இன்னொரு நெறிமுறை என்னென்னா, முதலமைச்சர் பேரையோ அல்லது அமைச்சர்கள் பேரையோ கூட அல்லது எதிர்க்கட்சி தலைவர் பேரையோ கூட நம்ம வந்து சொல்வது மரபல்ல. முதலமைச்சர் அவர்களே அல்லது வந்து உள்துறை அமைச்சர் அவர்களே, போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்களே. இப்போ உதாரணமாக அமைச்சர் செங்கோட்டையன் பற்றி ஒன்று பேசணுன்னா அவை முன்னவர் அவர்களே, இப்படி தான் வந்து பேசணும். இது வந்து எடப்பாடி சுட்டி காமிச்சார், நீங்கள் அப்போ இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சபாநாயகர் பேரை சொல்லக்கூடாது, அது மரபு இல்லை. ஆமாம், சுட்டி காட்டினார். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பேசிய புதிய உறுப்பினர்களுக்கு அந்த பயிலரங்கத்தை ஏன் நடத்தாமல் விட்டாங்க? வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன் அதை நடத்தப்படலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இனியாவது அதை நடத்தணும்னு உங்கள் நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மக்கள் நல கூட்டணி சமயத்தின் போது கூட திமுகவோடு தான் இருந்தீங்க.
அதற்கப்புறம் ஒரு கூட்டணி வந்து புதுசாக திமுகவோட சேர்றாங்க. தொடர்ந்து 9 ஆண்டு 10 ஆண்டு உறுதியாக பயணிக்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கப்புறம் அந்த கூட்டணி அப்படியே மாறுது. உங்கள் கூட இத்தனை நாள் வரைக்கும் களத்தில் இருந்தவங்கெல்லாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துடுறாங்க. அதை முதல்ல நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இது சந்தர்ப்பவாதம்னு பார்த்தீங்களா, அல்லது அரசியலுங்கிறது இந்த மாதிரியான நேரங்களில் அதிகாரத்தை நோக்கி நகர்றது சகஜம்தான்? வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க, தப்பு இல்லை அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் அவர் கேட்குறது. அதற்கு இடதுசாரி தலைவர்கள் தோழர்கள் சண்முகமும் வீரபாண்டியன், என்னுடைய நெருங்கிய தோழர் வீரபாண்டியனும் சொன்ன கருத்தை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் இதை பயன்படுத்தி சட்டமன்றத்தை சஸ்பெண்டட் அனிமேஷன் சொல்லுவாங்க, அப்படியே வந்து ஒரு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்தால் அது வந்து பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும். இந்த தேர்தலில் யார் வென்றாங்களோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னென்னா, பாஜக சார்பாக போட்டியிட்ட அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் ஒருவரை தவிர அத்தனை பேரும் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விஷயத்துக்கே வருவோம். ஸோ இங்கே வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதை தடுப்பதற்காக வேண்டி தான் நாங்கள் வந்து இந்த தாவேக அரசு அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சரி எல்லாரும் அதை பாராட்டினாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக அமைச்சரவையில் 2 கட்சிகள் இடம்பெறும் பொழுது தான் அது விமர்சனத்தை சந்திக்குது. எங்கள் கூட சேர்ந்து 2 கட்சி இல்லை, 3 கட்சி, காங்கிரஸோட சேர்த்து. காங்கிரஸோட சேர்ந்தா 3 கட்சி. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க 2024. அப்போ அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்க மாறி சொல்கிறாங்களே, எங்களோட உழைப்பில் தான் வெற்றி போட்டோம்னு சொல்கிறாங்களே. அது எல்லாரும் சொல்லிக்கலாம், எல்லாருடைய உழைப்பும் இருந்திருக்கு. ஆனால் கூட்டணிக்கு தலைமை தாங்கியது திமுக. இப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுடைய பலம் என்ன, அல்லது காங்கிரஸினுடைய பலம் என்ன, அல்லது இடதுசாரி கட்சிகளுடைய பலம் என்ன, அல்லது எங்கள் கட்சியினுடைய பலம் என்ன, ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவை பெற்ற, அதாவது தொண்டர் பலம் கொண்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு இருக்குது. ஸோ வந்து அப்படி வெற்றி பெற்ற பிறகு இந்த மாதிரியான ஒரு நிலை இங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் திமுக தலைவரை சந்தித்து 5 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதுக்காக நன்றி சொல்லிவிட்டு, அதனால் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினிமம் கேட்டசின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு குறைந்தபட்ச பண்பு கூட இல்லாமல், ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் சொல்லணும்னு கேட்குறாங்களே. சீட்டு கம்மியாக கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, அங்கே போனால் 70 கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு? 28. வெற்றி பெற்றது 5. ரேஷியோவை போட்டு பாருங்கள், எத்தனை % அவங்க வெற்றி பெற்றாங்க? 28 இடங்களை கொடுத்து வெறும் 5 இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்களா? இதை நான் இப்படி திரும்பி சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு 10 சீட்டு தான் கொடுத்துருக்கணும். மிச்சம் இருக்கிற 18 சீட்டில் திமுகவோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிற வேறு கட்சிக்கோ கொடுத்துருந்தா அந்த 18ல் குறைஞ்சபட்சம் ஒரு 9 சீட்லையாவது திமுக வெற்றி பெற்றிருக்கோம். இன்றைக்கி இது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதை தவிர்த்திருக்கொண்டு நாங்களும் சொல்லலாம்ல, திமுகவும் சொல்லலாம்ல. அதனால் இது வந்து ஒரு சரியான, ஏன்னா ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நல்ல ஒரு குறள் இருக்குது, நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அன்றைய மறப்பது நன்றுன்னு ஒரு குறள் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை மிக கேவலமான வார்த்தைகளில் பாஜக அர்ச்சரித்த போது, கண்டனம் நிந்தனை செஞ்ச போது அவரை வந்து அவர் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னது யாருங்க? பிரகடனம் பண்ணது யாருங்க? ஸ்டாலின் தானே.
அது சென்னையில் இங்கே அதுவும் சென்னையில் நானும் அந்த மாநாட்டில் இருக்கேன். மிக பிரமாதமாக நடந்த ஒரு மாநாட்டில் அந்த பிரகடனத்தை வந்து திமுக தலைவர் வந்து அதை சொல்கிறார். அதுக்கு பிறகு அவங்களோடையே செயல் பண்ணுறாரு. நாடாளுமன்றத்திலையும் காங்கிரஸுடைய நிலைப்பாடும் திமுகவுடைய நிலைப்பாடும் வேறுபட்டதாக இல்லை. இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் வந்து தனியாக நாங்கள் அப்போ நீங்கள் அப்படியான ஒரு கூட்டணியில் ஏன் இருந்தீங்க? இப்போ இன்றைக்கி வந்து சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலின் போதே தமாகவுடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்களே சொல்கிறாங்க, நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்போ தமாகாவுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகளே சொல்கிறாங்க. அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலமே சொல்கிறது ஒரு அறம் சார்ந்த அரசியல் அல்லவா? நாங்கள் தான் கூடுதல் சீட்டு கேட்குறோம், தமாகாவோட பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்கள் வெளியில் போ, காங்கிரஸ் கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னு ஏன் நீங்கள் சொல்லலை? சொல்லி தான் நாங்கள் தான் போயிருப்போம்ல. அதெல்லாம் சொல்லலாம். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து சீட்டு குறையாக கிடச்சிச்சின்னு தெரிஞ்சிச்சில்ல, நீங்கள் தான் தமாகாவோட உறவில் இருக்கீங்கள, நீங்கள் எதற்கு இந்த மாதிரி குறைவான சீட்டு கொடுத்த திமுகவோட நீங்கள் ஏன் தொடர்ந்தோம்? நீங்கள் போய் தமாகாவோட சேர்ந்துருக்கலாம்ல. விஜய் உங்களை ஆற தழுவி வரவேற்றிருப்பார்ல, அங்கே போயிருக்கலாம்ல. ஏன் அந்த சான்ஸை விட்டீங்க? இப்போ தான் வருத்தப்படுறோம். ஏன் சார், இப்போ திமுகவோட இருந்த முற்போக்கு சக்திகள் எல்லாம் செதறிட்டாங்க. இஸ்லாமியர்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்த சக்திகள் ஒரு புறம் செதறிட்டாங்கிற ஒரு விமர்சனம். இன்னொரு புறம் பாஜக பற்றின விமர்சனமே இப்போ இந்த தமாகா அரசு பொறுப்பேற்றதுலேருந்து பாஜக குறித்த பார்வையே தமிழக மக்கள் மத்தியில் இல்லை. இதைத்தான் பாஜக எதிர்பார்த்தாங்க, இன்றைக்கி அதை நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் நான் என்ன பார்வை பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். மகாராஷ்டிரா மாடலை வந்து அதுக்கு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அது இங்கே சாத்தியம் இல்லைங்கிறத பிஜேபி உணர்ந்துருச்சு. சாத்தியம் இல்லாத ஒரு சூழலில் நடிகராக இருந்த திரு விஜய் அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து ஒரு கட்சியை உருவாக்க சொல்லி, அவரும் கட்சியை உருவாக்கிய பிறகு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தெல்லாம் அவர் பார்த்த பிறகு அவர் நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம், இவங்களோட ஏன் இதாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு பாஜகவினுடைய அந்த எதிர்பார்ப்பை திரு விஜய் வந்து பொய்ப்பித்திருக்கிறார். அது வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். ஆக இன்றைக்கி வந்து அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவை சிதைக்கணும். ஒரிஜினல் பிளான் வந்து என்னென்னா, திமுக அதிமுக அதுக்கு பிறகு தான் எல்லா கட்சிகளும். அப்போ பிஜேபி வந்து என்ன நினைக்குதுன்னா, அதிமுகவை சிதைத்து விட்டால் அந்த இடத்துல தான் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுக ஆட்சியில் இருந்தபோது அவருக்கு எல்லா வகையானன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அதிமுகவோட நமக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. ஆனால் அதிமுக வந்து திரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சி. அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய இதில், அவங்களுடைய நடவடிக்கைகளில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் கூட ஒன்றில் மட்டும் அவர்கள் தெளிவாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவும் அதிமுகவும் அந்த ஒரு நேர்கோட்டில் இருந்துச்சு. அது என்னென்னா, மாநிலம் சுயாட்சி தொடர்பான விஷயங்கள், அதே போல் தமிழ் மொழி சார்ந்த விஷயங்கள், மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்பான விஷயங்கள். ஒன்றிய அரசு, அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி அல்லது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு மேலாண்மையை செலுத்தக்கூடிய அந்த விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒரே நேர்கோட்டில் நின்று அதை கடுமையாக வந்து எதிர்த்தாங்கங்கிறது தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்.
அப்போ பாஜகவுடைய திட்டம் என்னன்னா அதிமுகவை கரைய வைக்கணும், அந்த இடத்துல தான் வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக வெட்டிய அந்த இதில் போய் பொந்தில் போய் அந்த இந்த ட்ராப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபெல் இன்டு தி ட்ராப் மேட் பை பிஜேபி. பாஜக வெட்டிய அந்த பொந்துக்குள்ளே எடப்பாடி விழுந்து விட்டார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கற்பனையாக இல்லை, ஒரு அடிப்படையில் சிந்திச்சு பார்ப்போமே. இந்த தேர்தலில் திமுக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி இருக்காங்க, தொடர்ந்து அந்த அணி இருக்குது. அதிமுக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணுது, அந்த அணியில் பாஜக இல்லை. அப்படியான ஒரு சூழல் ஏற்படும் போது இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்படி அமைஞ்சிருக்கும்? இன்றைக்கு பிஜேபியோடு அதிமுக இருந்ததின் காரணமாக தான் சரி திமுக வேணாம், இவங்களும் தாவாய்க்காவும் பிஜேபியோட இல்லை, பிஜேபி வந்து அவங்க நாடி போகலை, பழைய கதைகள்லாம் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியாது. அவங்க வந்து இன்னொரு கட்சி அப்படின்னா எல்லா பொதுமக்களும் பார்ப்பாங்க. அதனால் நம்ம வந்து இந்த பக்கம் போயிடுவோம், தாவாக்கா பக்கம் போயிடுவோம்னு ஓட்டடிச்சிருக்காங்க. ஒரு கால் அதிமுக பாஜகவோட இல்லாமல் நின்று இருந்தால் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எங்கே போயிருக்குன்னா அதிமுகவுக்கு போயிருக்கும். அவங்களும் இப்போவே 47 வந்திருக்காங்கல்ல. அவங்க வந்திருக்காங்களா, இன்னும் அதிகமான இடங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அப்போ அதிமுகவை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில் எடுத்து சென்ற, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் போட்ட பாதை, ஜெயலலிதா அவர்கள் போட்ட பாதை, அதில் பயணித்து கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சார். இன்றைக்கி அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கார். பாஜக சொல்லி தான் விஜய் இப்படி பண்ணார் அப்படின்னாலும் பாஜகவை ஏமாத்திட்டாரு இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாஜகவோட கூட்டணி வைத்த அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் தாவேக்க இழுக்குது, பாஜகவோட கூட்டணி வச்ச அமமுகவோட இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏவையும் தன் பக்கம் தாவேக்க இழுக்குது. ஆனாலும் குதிரை பேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம இதில் இது சேர்த்து இன்னொரு கேள்வி, இதை வந்து பாஜக தடுக்க முடியாதா? இல்லை பாஜக தான் அனுப்புகிறாங்களா, நீங்கள் போங்கட்டு இந்த மாதிரி பல கற்பனைகளை நம்ம செஞ்சுட்டே போகலாம். நான் வந்து அவங்க யாரை அனுப்புகிறாங்க, தம்பி சொன்ன மாதிரி பாஜக அனுப்புதா இவங்க அனுப்புகிறாங்களாங்கிறத தாண்டி ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் இந்த குறிப்பிட்ட அதிமுகவிலிருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க தாவேக்கா வேட்பாளர்களையும் தோற்கடித்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம், அப்படி தானே உண்மை? அவங்க ஃபுல்லாக தனியாக நின்னாங்கல்ல தமிழ்நாடு. இதில் என்ன பார்க்கணும்னா, முதலாவதாக நம்முடைய வெற்றிக்கு காரணம் நம்முடைய வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள் நம்மீது நம்பிக்கை கொண்டு நாம் அவர்களுக்கு ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அவங்களுக்கு சேவை செய்வோம் என்ற எதிர்பார்ப்போடு அவங்க வந்து நமக்கு வந்து வாக்களித்திருக்கிறாங்க. அப்படி வாக்களித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க வந்து அந்த தேர்தலில் வந்து திமுகவை நிராகரிச்சிருக்காங்க, தாவைக்காவை நிராகரித்து அதிமுகவுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இன்னும் ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தணுன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு நீங்கள் வந்து கட்சி தாவறது, உடனடியாக ஆளுங்கட்சி பக்கம் போவதுங்கிறது அது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு செயலாக, ஒரு நெறிமுறை உள்ள ஒரு செயலாக கருத முடியாது. அந்த வேட்பாளர்கள் வெற்றி அப்படி மாறக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து நாணயமற்றவர்கள் என்று தான் நாம் வந்து சொல்ல தூண்டுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேர்மையாக போகிறோம்,
மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்கள் போகிறதுக்கு. அது இப்போ மற்றவங்க மாதிரி போகாமல் இப்போ காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து இப்போ காங்கிரஸ் இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் போகல. நேர்மையாக போய் பார் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி நிற்கிறோம், நினச்சிட்டு நாங்கள் நேர்மையாக அங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதாவது காங்கிரஸோ அல்லது விசிகாவோ அல்லது மற்ற கட்சிகளோ தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கும் இதுக்கும் வந்து ஒரு வேறுபாடு இருக்குது. அதாவது அவங்க எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு காரணம், இங்கே வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, இன்னொரு தேர்தல் வரக்கூடாது. இப்போ எந்த கட்சியுமே, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாருமே இப்போ மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கான மனநிலையிலையோ வலிமையிலையோ இருக்கமான நிச்சயமாக இல்லை. அதனால் அங்கே போனோன்னு அவங்க சொல்கிற காரணமும், நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைமை இருக்குது, உங்களுக்கு ஒரு கொறடா இருக்கார், உங்கள் வெற்றிக்காக பாடுபட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார், அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கும்போது நம்பிக்கை கோரக்கூடிய தீர்மானத்தில் நீங்கள் சட்டமன்றத்திலேயே எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேசுகிறது, நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்க, எதிர்த்து அவங்க வாக்களிக்கிறாங்க, நீங்கள் ஆதரித்து வாக்களிக்கிறீங்க. முதல் அமர்விலேயே முதல் சபை கூட்டத்திலேயே இவையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்களை எப்படி நாங்கள் நாணயமானவங்க, நாங்கள் நேர்மையானவங்க, நாங்கள் எதுக்குமே வந்து ஆசைக்கு இதாகிறவங்க அப்படின்னு நாங்கள் என்ன எப்படி சொல்ல முடியும்? முதல்ல வந்து இவர்கள் வந்து அந்த பதவியை வந்து விலகி இருக்காங்க. இப்போ பதவி விலகி திரும்ப நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடக்கும், வெற்றி வந்து அஷ்யூர்டா, அதாவது அது உத்தரவாதம் செய்யப்பட்டதா? ஜனநாயக ரீதியில் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்து நேற்று யாரோ ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் சொன்ன மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினா உங்கள் கதி என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. அங்கே தான் வந்து என்ன சந்தேகம் எழுது அப்படின்னா, எல்லா எதிர்கட்சியும் அப்படின்னா தாவேகாவுக்கு எதிர்கட்சி வந்து திமுக அதிமுகவும், அப்போ 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணி இது பண்ண போய் தான் அங்கே விலகணும்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் சொல்கிறாங்கல்ல. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு, நம்ம 2 பேர் ஆட்சி அமைக்கலான்னு சொல்லிட்டு, அதனால தான் விலகணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்கல்ல. அது பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்குது. அது வந்து அப்படியான ஒரு செய்தி வந்து பரப்பப்படுகிறது. ஆனால் வந்து நம்ம எதை வந்து நம்ப முடியும்னா, எது ப்ராக்டிக்கலாக வெளிப்படையாக நடக்குதோ அதை தான் வந்து நம்ம வந்து நம்ப முடியுமே தவிர. இல்லை உள்ள பேசுனாங்களா? இப்போ எங்களுக்கு வெளில தெரியாது, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, எனக்கும் தெரியாதுங்க, என்கிட்டையும் யாரும் பேசலை. ஆனால் அப்படி அமைக்க போனால் உங்களையும் சேர்த்து தான் ஆட்சி அமைச்சாகணும். ஆமாம், நிச்சயமாக ஆட்சி அமைச்சாகணும். அது என்ன உங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன் உங்கள்கிட்ட நான் மறைக்க போகிறேன்? எத்தனை முறை உங்களோட பெரிய பெரிய பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கேன். என் தனிப்பட்ட வாழ்வை பற்றியே நீங்கள் ஒரு பெரிய நேர்காணல் நடத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக என் தோழர்கள் கூட இப்படியெல்லாம் நீங்கள் இருந்திருக்கீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, ராஜவேல்கிட்ட மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்னாங்க சார். ஜவஹர்லாலுக்கு இன்னொரு பக்கம் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு. ஆமா, உங்களுடைய முன்னுரை தெரியாமே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. உண்மைதான். இல்ல இதுல ஏன் வருதுன்னா, இப்ப பேபி அவர் ஒண்ணு சொல்றாரு, திருமாவளவன் முதல்ல ஒன்று சொல்லிட்டு அப்புறம் ஒன்று சொல்றாரு. இப்ப IUML பேராசிரியர் காதர் மைதனும் இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா, அப்ப நெருப்பு இல்லாம எப்படி புகையும், அல்லது என்னதான் நடந்துச்சுங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த 25 பேரும் சண்முகம் சொன்னதுக்கு ஆமா ஆமான்னு சார் தலையாட்டினாங்க அன்னைக்கு பிரஸ் மீட்ல. உண்மைதான், யாருமே மறுத்து பேசல, மறுக்கவும் இல்லை. சண்முகம் சொல்ல சி.வி. சண்முகம் சொல்ல கூட இருந்த 24 பேரும் அவர் சொல்றது உண்மைங்கிற மாதிரியே முகபாவனை எல்லாமே இருந்தது. அப்படி இருந்துச்சுல. இப்போ சண்முகம் எங்கே காணாம போயிட்டாரு? வேலைமணி தான் நிற்கிறாரு, சண்முகத்தை காணும். கூட விஜயபாஸ்கரும் காணா போயிட்டாரு. ஆமாம், அவரு காணா போயிட்டாரு. அவர் வந்து நான் என் தொகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்பேன், கருத்து கேட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவேன். அது ஏதோ ஒரு வகையில் அவர் எங்கேயோ ஒரு சிக்கலில் இருக்காரு, அதுக்கு கருத்து கேட்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அநேகமாக வந்து அவர் தனி பாதையை
காண்பாருன்னா நான் நினைக்கிறேன். அவர் தனிப்பட்ட முறையில் தேர்தல் ஒப்பார் போல விஜயபாஸ்கர் தனிப்பட்ட முறையில் தேர்தல் வச்சு மக்கள் என்ன கருத்து கணிப்பு நடத்தி அதுல வந்து சொன்ன மாதிரி தோழர் சொன்ன மாதிரி அங்க தொகுதி ஃபுல்லா ஒரு வாக்கு பெட்டியை வச்சு தாவேக்கான ஒரு பாக்ஸ், அதிமுக ஒரு பாக்ஸை வச்சு நீங்கெல்லாம் ஓட்டு போடுங்க, அதுக்கு பிறகு நான் அதை கவுண்ட் பண்ணி பார்ப்பேன், அது அதிமுகனா பழனிசாமி கூட போறேன், தாவேக்கானா விஜயோட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான வேலை நடத்துவார் போல தெரியுது. ஆனா அவங்க 2 பேர் எடுக்கிற முடிவு வச்சு நாம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இல்லையா? சண்முகமா இருக்கலாம், விஜயபாஸ்கரா இருக்கலாம். இவங்க 2 பேருக்கும் கடந்த காலத்துல பாஜகவோட நெருங்கிய தொடர்பு இருக்கு, அதனாலதான் அவங்க மீதான வழக்குகள்லாம் இன்னும் தூசு தட்டப்படவே இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சுன்னா, இப்போ அவங்க எடுக்கிற முடிவுக்கும் பாஜகவுக்கு இந்த சம்பந்தம் இருக்குல்ல? தாவேக்காவோட போக சொன்னா பாஜக தான் போக சொல்லுது, அல்லது அதிமுக ரிட்டர்ன் பண்ண சொன்னா பாஜக சொல்லுது, அல்லது தனித்தனிக்க சொன்னா அதுவும் பாஜக அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா நம்ம? அப்படி வரலாம். ஏன் சொல்கிறேன்னா வந்து எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடையும் நல்லா பழகக்கூடியவர். அவர் வந்து அமைச்சராக இருந்தபோது 2011 இருந்த போதும் சரி, அல்லது அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கோவையில் இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாரோடையும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு மாண்பு உடையவர். ஆனால் அவருடைய ரூட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அடிப்படையில் ஒரு பாஜகக்காரர். ஆர்எஸ்எஸ் தலைவர்களை மேடையிலே சந்திக்கிறாரு. ஆமாம், வெளிப்படையாக சந்தித்தவர். அவர் நல்லா எல்லாரோடையும் பழகுவார், இனிமையாக பழகுவாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய ரூட் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸில் இருக்குங்கிறதுலையும் அதுவும் ஒரு உண்மை. ஸோ இதை வந்து நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை. அவரை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்வியை கேட்டதுனால எனக்கு இன்னொரு செய்தியை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவும் ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சென்ற திமுக ஆட்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், அதாவது கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான். அவர் எந்த கட்சியும் சாராதவர், ஒரு சிறந்த மூத்த வழக்கறிஞருங்கிற அடிப்படையில் அவரை வந்து சென்ற ஆட்சியில் அவர் வந்து நல்ல ப்ராக்டிஸுங்க. ஹைகோர்ட்லேயும் சரி சுப்ரீம் கோர்ட்லேயும் நல்ல திறமையாக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர். சிவில் சைட்லேயும் சரி கிரிமினல் சைட்லேயும் சரி நல்ல அற்புதமான ஒரு வழக்கறிஞர். இப்போ வந்து அவர் வந்து போன ஆட்சியில் வந்து அவரை வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக நியமிப்பதற்கு அரசே முன் வருது. ஏன்னா மதுரை அமர்வில் வந்து அரசு தரப்பில் அப்போ ஆஜராகி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு அவ்வளோ சரியில்லைன்னு சொல்லி அவரை கேட்கும்போது அவர் வந்து மறுத்தார். ஆனால் என்னை போன்றவர்கள்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் இதை எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளணுன்ட்டு நானும் அவருடைய நண்பர்களும் வலியுறுத்தி அந்த போஸ்ட்டுக்கு வந்தார். சிறப்பாகவே வந்து அவர் வந்து செஞ்சார். அந்த திருப்பரங்குன்றம் வழக்கில் கூட அவர் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜராகியிருந்தால் ஒருவேளை அந்த தீர்ப்பு கூட வேறு மாறி இருக்கலாம். அவர் ஆஜராகல, அது வேறு ஒரு வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் ஆஜரானார். அவர் ஏன் ஆஜராகிறதுக்கு அந்த வாய்ப்பை அவர் கொடுக்கலங்கிறது அது ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆட்சி மாறினோடனே அவர் வந்து தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு இந்த ஆட்சியின் சார்பில், அதாவது தாவேக ஆட்சியின் சார்பில் அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் தார்மீக முறைப்படி பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டீங்க, ஆனால் நாங்களும் உங்களை தான் வந்து கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக நியமிக்க விரும்புகிறோம். அந்த உத்தரவு உங்களுக்கு சில நாட்களில் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சில நாட்கள் கழித்து அந்த ஒப்புதல் கடிதத்தை, சரி நான் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞராக தொடர்றேன்ட்டு ஒப்புதல் கடிதத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், இல்லை சார் நாங்கள் வேறு ஆளை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய பின்னணியை வந்து ஆய்வு செய்யும்போது, இப்போ உங்கள் கேள்விக்கு வர்றேன், ஆய்வு செய்யும்போது என்ன நடந்திருக்கின்றது என்றால், இந்த அரசாங்கம் இந்த நியமனம் வந்து அஜ்மல் கானுக்கு அந்த நியமனம் கிடைக்காமல் போனதுக்கு என்ன காரணம் என்றால், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு வழக்கறிஞர் அவர் தான் வந்து
இவரை சொல்லலாம், நீதிபதி சொல்லலை, நீதிபதியும் சொல்லலை, அட்வொகேட் ஜெனரலாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நியமிச்ச விஜய் நாராயணையும் சொல்லலை. அவங்க இல்லை, ஏன்னா தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அவர் அல்லாத வேறு ஒரு வழக்கறிஞர், அவர் தான் அவர் சொல்வது தான் இந்த அரசு வந்து அப்பாயின்மெண்ட்டுகளாக நியமனங்களாக செய்தது. அவர் குறுக்கிட்டு இந்த அஜ்மல் கான் அவர்கள் நியமனம் செய்வதை குறுக்கிட்டு அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆட்சியை வந்து யார் பின்னிலிருந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் வந்து இந்த அரசு இப்படியானவர்கள், நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு மதசார்பற்ற ஆட்சியை நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு தான் மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அதிநாதமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மதசார்பின்மையின் அடிப்படையில் மாநிலங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ இப்படியான ஊடுருவல்களுக்கு அது எந்த ரூபத்தில் இந்த ஊடுருவல் நடந்துச்சு, அது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு சென்று அவரும் இதற்கு ஒப்புதல் கொடுத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் கேள்விக்குறியான விஷயங்கள் தான். ஆனால் இந்த ஆட்சி இப்படியான ஊடுருவல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம வந்து அரசுக்கு கவனப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் சார், எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் மேடையை பகிர்ந்துக்கிட்டதே நம்ம விவாதிக்கிறோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் அதிமுக இதன் வழியாக இன்றைக்கி தாவேக அமைச்சரவையிலையும் சிலர் இருக்காங்கல்ல, அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை விஜய் கூட சேர்ந்ததுனால அவங்க வந்து மதச்சார்பின்மை சக்தியாக மாறிடுவாங்களா? தூய சக்தியாக மாறிடுவாங்க. திருப்பரங்குன்றம் மாதிரியான இடங்களில் தாவேக காத்த அமைதி அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகங்களை பாதிக்கவே இல்லையா? ஏன்னா பல இஸ்லாமியர்களும் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க, வாக்குகள் மாறுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோன்னா சிறுபான்மையினர் ஓட்டு பூராவே அங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். இல்லை, அது தவறான வாதம். அதுக்கு மிக தெளிவான ஒரு ஆய்வை வந்து ஆங்கில இந்து நாளிதழுடைய அந்த தேர்தல் முடிந்த பிறகு அதனுடைய நடுப்பக்கத்தில் ஒரு 8 காலத்துக்கு வந்து ஒரு ஆய்வு புள்ளி விவரங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், அதாவது புள்ளி விவர ஆய்வு வந்து போட்டாங்க. இன்றைக்கு நடந்து முடிந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணிக்கு சிந்தாமல் சிதறாமல் சென்ற ஒரு சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்குமேயானால் அது முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகள் தான். இதை வந்து தெளிவாக அவங்க வந்து எல்லா தொகுதியும் ஆய்வு செஞ்சு அதை வந்து போட்டிருக்காங்க. அதுக்காக வேண்டி 100% நான் சொல்ல விரும்பலை, ஒரு 80% அளவுக்கு, ஒரு 20% வந்து வேறு கட்சிகளுக்கு தாவேக்கா கூட வாக்களித்திருக்கலாம். ஆனால் 80 விழுக்காடு வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு தான் போச்சு. மற்ற மத சிறுபான்மையினர்கள் மற்ற சமூகங்களினுடைய வாக்குகள் தான் மற்ற தாவேக்காவுக்கு போச்சு அப்படிங்கிறது அந்த தெளிவாக அந்த அனாலிசிஸ் வந்து சொல்லுது. அதனால் வந்து முஸ்லீம்களுடைய வாக்கு முஸ்லீம் சிறுபான்மையினர்களுடைய வாக்கு தாவேக்காவுக்கு தான் போச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. நீங்கள் ஆலோசனை கூட்டத்தில் இனிமே தனி சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னது ஒரு பேசு பொருளாக சொன்ன நேரம் தப்பா இருந்துச்சா, இல்லை பொருள் வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டதா, அது என்ன இல்லை சொன்ன விதம் வந்து வருத்தத்தோட சொன்னீங்களா? எல்லாம் அவங்களுக்கு தோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதனால நீங்கள் தான் அவர் சொல்கிறதான் சரி, அவங்க தோன்ற மாதிரி வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் போடுறாங்களா? இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, அடாடா இந்த முடிவை முன்னாடியே எடுத்துருந்தோம்னா நம்ம தலைவர் ஜவஹர்லால் நேரம் அமைச்சராக இருப்பார். தொண்டர்களுக்கு வரக்கூடிய மனநிலை சரிதானே? அண்ணன் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அவங்க தொண்டர்கள் இருந்திருக்கும். அதாவது தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தலுடைய முடிவுகளை ஆய்வு செய்வதற்காக வேண்டி 2 நாட்கள் எங்களுடைய தலைமை ஆலோசனை குழு கூட்டம் நடைபெறுகிறது. ஸோ அதில் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் நம்முடைய தொண்டர்களுடைய பணி எப்படி இருந்துச்சுங்கிறத ஆய்வு செய்கிறோம். அதே மாதிரி நாகப்பட்டினம் மணப்பாறை தொகுதியினுடைய பணிகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணுறோம். பொதுவாக அந்த தேர்தலை பற்றியான ஒரு ஆய்வுகளை வந்து நம்ம வந்து செய்கிறோம். அப்படி ஆய்வு செய்யும்போது என்ன ஒரு
நெருக்கடி அப்படின்னு கூட எங்களுக்கு சொல்லலாம். என்ன நெருக்கடின்னா, அது இதுவரைக்கும் வந்து தேர்தலில் ஒரு பெரிய கூட்டணியில், ஒரு பெரிய கட்சி தலைமையிலான கூட்டணியில் இருக்கும்போது எந்த சின்னத்துலேயும் நம்ம வந்து போட்டியிடலாம். அது வந்து ஒரு பார் இல்லை. அது வந்து நம்ம கட்சிக்கு வந்து எந்த வகையிலையும் ஒரு அச்சுறுத்தலை அச்சுறுத்தல்னால் கட்சியினுடைய பதிவை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. சென்ற ஆண்டு தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள், அந்த கட்சிகளினுடைய பதிவுகளை ரத்து செய்கிறது. 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக எந்த ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதை கவனத்தில் எடுத்துக்கிறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அல்லது வந்து மேலவை தேர்தல், அதாவது மாநிலங்களவை தேர்தல். நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேலவை கிடையாது, அதனால் மாநிலங்களவை, இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பதிவை வந்து ரத்து செய்கிறாங்க. அப்படி பல கட்சிகளுடைய பதிவு தமிழ்நாட்டில் மட்டும் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு 48 கட்சிகளினுடைய பதிவு வந்து ரத்து செய்யப்பட்டது. நம்ம ஜான் பாண்டியனுடைய தமிழக முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய பதிவுகளை ரத்து செஞ்சாங்க. ஏன் ரத்து செஞ்சாங்கன்னா, நம்ம வந்து 2021 நாங்கள் வந்து இதில் தான் போட்டிடுறோம், திமுக சின்னத்தில் தான் 2 தொகுதிகளில் போட்டிட்டு 2 தொகுதிகள்லையும் வெற்றி பெறுறோம். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறோம். என்னென்னா, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட எங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிடலை, நாங்கள் இடம்பெற்ற கூட்டணியில் எங்களுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதில் அந்த சின்னத்தில் வந்து நாங்கள் போட்டிட்டோம். இது தவிர நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் மாநகராட்சி முதல் பேரூராட்சி வரைக்கும், இதுதான், அதாவது ஊராட்சி தேர்தலில் தான் சின்னம் கிடையாது, இது சின்னத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் போட்டிகிட்ருக்கோம். அது தவிர ஆண்டுதோறும் எங்களுடைய கணக்குகள் முறையாக பட்டய கணக்காயரால் தணிக்கை செய்யப்பட்டு அது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஆண்டுதோறும் நம்முடைய செலவுகள், நம்முடைய செயல்பாடுகளை பற்றி, நம்ம வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தினோமா, அதில் ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, இது பற்றிய தகவல்கள்லாம் நாங்கள் வந்து வரிசையாக கொடுத்துருக்கோண்டு எல்லா தகவல்களையும் ஒருங்கிணைத்து, அதனால் நீங்கள் வந்து எங்கள் பதிவை வந்து ரத்து செய்யப்பட்டது, நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எங்கள் சார்பில் நாங்கள் வந்து ஒரு தாக்கீது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புகிறோம். அதே நேரத்தில் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பதிவை ரத்து செய்யப்படுறதுன்னா, யாரும் போய் எலெக்ஷன் கமிஷனில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியை பதிவு பண்ணிடலாம். பதிவு பண்ணிவிட்டு எந்த செயல்பாடுமே இருக்காது. உதாரணமாக அவங்க தேர்தலில் போட்டியிடுறது கூட இருக்காது, பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படாது, அவங்க வந்து சரியான முறையில் கணக்கு பராமரிக்க மாட்டாங்க, அந்த கணக்கை வந்து தணிக்கை செய்ய மாட்டாங்க பட்டய கணக்காயரால், அல்லது வந்து அது அந்த இது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை அனுப்பியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம கட்சிக்கு பொருந்தாது. இவை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறோம். தேர்தல்லையும் போட்டிகிட்ருக்கோம். போட்டியிட்டது வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய சின்னத்தில் போட்டிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் வந்து திமுக சின்னத்தில் போட்டிட்டாலும் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் நல்ல அனுபவம் மிகுந்த செய்தியாளர்கள், அந்த கடந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் தான் எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கப்பட்டுச்சு. சபாநாயகர் எங்களை விழிக்கும்போது அல்லது முதலமைச்சர் எங்களை விழிக்கும்போது மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு தான் வந்து விழித்தாங்க. அப்போ எங்களை வந்து ஒரு பார்ட்டியாக திமுக உறுப்பினரானா திமுக முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரி பெஞ்சில் எங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கணும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது வந்து எதிர் வரிசையில், எதிர்கட்சி வரிசையில் தான், முன் வரிசையில் எனக்கும் எனக்கு பின்னாடி அப்துல் சமதுக்கும் அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்ற ஜெகன்மூர்த்தி இருக்கார் பாருங்க, அவர் புரட்சி பாரதம், அவர் வெற்றி பெற்றது இரட்டை இலை சின்னத்தில், அவருக்கும் வந்து முன் வரிசையில் தான் வந்து இடம் கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ இதுதான் வந்து நடைமுறையில். அதனால் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இந்த விவரங்கள்லாம் சொல்லி நாங்கள் வந்து ஒரு கடிதம் கொடுக்குறோம். ஆனாலும் கூட அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலில் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம். அப்போ வந்து என்னென்னா இதுக்கிடையில் தான் இந்த ரூல்ஸில், அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகளில் திருத்தம் பண்ணுறாங்க. என்னென்னா எந்த ஒரு கட்சி சின்னத்தில் தேர்தலில், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிடையிலையோ அவங்களுடைய பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்னு எப்போ அந்த ரூல்ஸை கொண்டு வர்றாங்கன்னா பிறகு தான் கொண்டு வர்றாங்க. பிறகு கொண்டு வரப்பட்ட அந்த ரூல்ஸை வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், சேலஞ்ச் பண்ணுறோம். எப்படி நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோன்னா, நாங்கள் 2009 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் சொந்த சின்னத்தில் போட்டிடுறோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் சொந்த சின்னத்தில் போட்டிடுறோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 1 தொகுதியில் திமுக கூட்டணியில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டிடுறோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் கப்பன் சாசர் கோப்பை தட்டு சின்னத்தில் 4 தொகுதிகளில் போட்டிடுறோம். 2019 திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு இல்லை, ஆனால் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். 2021 2 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கோம். இந்த விவரங்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனாலும் கூட ஒரு அண்டர்டேக்கிங், அதாவது இனி எதிர்காலத்தில் இப்போ அந்த சட்டம் வந்துச்சு இல்லையா, இந்த சட்டம் வந்த பிறகு எங்களுடைய கட்சியினுடைய பதிவை நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் சொந்த சின்னத்தில் தான் வந்து நாங்கள் வந்து போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறோம். இப்போ இந்த பதிவை வந்து ரத்து செய்ததை நாங்கள் வந்து எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அதில் வந்து இந்த பதிவு ரத்து செய்யப்பட்டதை வந்து அதுக்கு இடைக்கால தடை கொடுக்கணுன்னு ஒரு மனு போட்டோம். அந்த இடைக்கால தடை கொடுக்கல. அதனால தான் இந்த தேர்தலில் 26 நம்ம வந்து திமுக சின்னத்திலே போட்டியிட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய விடுமுறை முடிஞ்ச பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அதில் எங்களுடைய பதிவு ரத்து செய்யப்பட்டது தவறு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும்போது மனிதநேய மக்கள் கட்சியை நாங்கள் வந்து அப்படியே தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன், வேறு வழி இல்லை, தனி சின்னத்தில் தான் போட்டிடணும். இதுதான் வந்து தீர்மானத்தினுடைய இல்லை. அதில் வந்து இந்த திமுக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து தொண்டர்களுக்கும் நன்றி. எங்களுடைய வெற்றிக்காக பாடுபட்ட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தலைவர்களுக்கும் நன்றி. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தாவேக அமைச்சரவைக்கு வாழ்த்துக்கள். இந்த தீர்மானம் 3 தீர்மானம் இருக்குது, அதெல்லாம் யாரும் உங்கள் வகையினர் கண்டுக்கவே இல்லை. எதை கண்டுக்கிட்டாங்கன்னா இந்த 4வது தீர்மானத்தை, அதையும் பாதியாக, அதுலேயும் 3வது பேராகிராஃபில் இருக்கிறத அதை மட்டும் எடுத்து ஒரு சென்சேஷனாக போட்டாங்க. எங்களுக்கும் திமுகவுக்குமான உறவு தொடருகிறது. ஏனென்றால் நான் ஏற்கனவே திமுக எப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு சமூக நீதியில், ஒரு சமூக நல்லிணக்கத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த ஒரு கட்சி. இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அது பலரும் விமர்சிக்கலாம். என்ன விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா, அங்கே வந்து விலக்கேற்றுவதற்கே திமுக தடை போகுதுன்னு. திமுக அந்த மாதிரி தடை போடலை. திமுக அரசு ஏற்கனவே இருந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கிறங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் புதுசாக ஒரு தீனை உண்டாக்கி அதை தீப தூணுன்னு சொல்கிறது தான் வந்து எதிர்த்தாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.